17 வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். எப்பவுமே இந்த 2 ஆராதனை ஆரம்பித்த பிறகு ஃபஸ்ட்டு ஆராதனையில் ஒரு தேவனுடைய செய்தியும், 2வது ஆராதனையில் ஆண்டவருடைய நடத்துதலின்படி வேறொரு தேவனுடைய வார்த்தையும் அப்படி தான் நான் கொடுப்பது வழக்கம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் முதல்ல கொடுத்த அந்த வார்த்தையே இப்பையும் கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நேற்றைய தினத்திலிருந்தே ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டதுனால காலையில் என்ன பேசினனோ அதே வார்த்தையை ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இதில் ஏதோ ஒரு சித்தம் இருக்குது, ஏதோ ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பைபிளில் வசனத்துக்கு குறைவில்லை, பிரசங்கத்துக்கு குறைவில்லை. ஆனாலும் ஆவியானவர் இதை கொண்டு உங்களை போதிக்கும்படி, என்னை போதிக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே இந்த சம்பவம் நம்ம மிக மிக நன்கு அறிந்த ஒரு சம்பவம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருக்கிறோம். பேதுருவை குறித்து நல்லா தெரியும், சீமோனை குறித்து நல்லா தெரியும். அந்த சம்பவங்களாக நம்ம நன்கு அறிந்தது. இதிலிருந்து தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். இதுக்கு நம்ம ஒரு தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆயத்தமா ஆர் யூ ரெடி அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஆயத்தமா இருக்காயா? அப்போ இந்த ஆயத்தமா அப்படின்னா நிறைய காரியங்களில் நம்ம ஆயத்தப்பட வேண்டியிருக்கு. நிறைய காரியங்களில் நம்ம ஆயத்தப்பட வேண்டியிருக்கு ஆண்டவருடைய காரியங்களில். அதில் முதல் காரியமாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வது, நீ ஆடுகளை மேய்க்க ஆயத்தமாக இருக்காயா? ஆடுகளை மேய்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கியா அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இங்கே இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அவனுக்கு பேதுருன்னு தானே பேர் வச்சாரு. சீமோன், சைமன் பீட்டர், சீமோன் பேதுரு, அதானே அவரோட பேர். ஆனால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாரு? மறுபடியும் சீமோன் அப்படின்றார். சீமோன் அவனுடைய பழைய பேர். பேதுரு என்பது ஆண்டவர் வச்ச பேர் இல்லையா? சீமோன் என்பது அவனுடைய பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை. அந்த சீமோன் அப்படின்னாக்க நாணல் புல் பார்த்துருக்கீங்களா? அந்த நாணல் என்ன செய்யணும்? காற்று என்ன செய்யும்? அப்படியே அசையும். காற்றில் அதனுடைய பலத்தால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. காற்றடிச்சா சாஞ்சிரும், இந்த பக்கம் காற்றடிச்சா இந்த பக்கம் சாயும். அப்படிப்பட்ட தன்மையுடைய சீமோனை ஆண்டவர் அழைத்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலையுது.
எஞ்சி நிற்கிறது அவருடைய சீஷர்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க இயேசு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அப்போ அவர்களை பார்த்து இயேசு கேட்குறார், அந்த மனிதர்கள்லாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, அப்பா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இந்த போதகம் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது, இதில் நம்மால் நிற்க முடியாது அப்படின்னு எல்லாமே பின்மாற்றத்தில் போயிட்டே இருக்காங்க. ஒரு கூட்டம் போயிடுச்சு. இப்போ எஞ்சி நிற்கிறது, மிஞ்சி நிற்கிறது சீஷர்கள் மட்டும் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை, போகவும் முடியாது, போகாமல் இருக்கவும் முடியல, தடுமாற்றத்தில் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு நிற்கிறான் சீஷர்கள். அப்போ அவங்கள பார்த்துட்டு இயேசு கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அந்த இடத்துல தான் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. பேதுரு மாத்திரம் அந்த இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். எப்படி சொல்றார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார். மத்தேயு 16 அதிகாரத்தில் அவனை பார்த்து சொல்றாரு, இனி நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நாணல போல சுபாவமுடைய, எங்கிட்ட எடுத்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடாத ஒரு தன்மையுடைய பலவீனமான அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து அவனை உருவாக்கி அவனை தயார் பண்ணி அவனை பேதுருவாக ஆண்டவர் மாற்றினார், ஒரு பாறையாக மாற்றினார். பேதுரு அப்படின்னா என்னன்னு அர்த்தங்க? பாறை என்ற அர்த்தம். அந்த பாறை என்று பெயர் பெற்றவன், அழைக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் அழைப்பை பெற்றவன், தேவனுடைய அற்புதங்களை பார்த்தவன், தேவனோடு கூட நடந்தவன். ஃபஸ்ட்டு சீடன் யாருங்க? ஃபஸ்ட்டு சீடன் யாரு? வெரி குட். பேதுரு தான் முதல் சீடன். எங்க பிடிச்சார் அவனை? மீன்பிடி துறைமுகத்தில் தான் கண்டுபிடிச்சார், கடல். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எங்கே போனால் பிடிக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கடலில் பிடிச்சார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் பிடிச்சாரு? முழுதும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கனசரேத்து கடல் அருகே அங்க போறாரு, நிற்கிறாரு. அங்க பேதுரு வலைகளை அலசிட்டு இருக்கிறான். சீமோன் முழுவதும் என்ன பண்ணல? பிரயாசப்பட்டும் ஒன்றுமே கிடைக்கல. அப்ப இயேசுவை அறியாத பேதுரு, இயேசுவை அறியாத பேதுரு, இயேசுவை அறிஞ்சானோ அறியலையே தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இயேசுவை பார்க்குறான். அல்லேலூயா. இயேசுவை அறியாதப்ப, கேள்விப்படாதப்ப, தெரியாதப்ப நம்முடைய வாழ்க்கை வேற. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அது அறியாமையின் காலம். இயேசு கூட இல்லை. இயேசு இல்லாம போய் மீனை பிடிச்சான், முழுவதும் பிரயாசப்பட்டான், நத்திங், ஈவன் ஒன் ஃபிஷ். ஒரு மீன் கூட அவன் வலையில் சிக்கலை. அவனை சிக்க வைக்கணும்னு, எப்போ சிக்க வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த டைம் தான், அந்த டைமை விட்டுறாத அப்படின்னு பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வெளிப்படுத்தி அங்கே போய் நிற்கிறாரு. அங்கே பார்த்துட்டு சொல்கிறான், ஆண்டவர் பார்த்துட்டு சொல்கிறேன், நாங்கள் ஒன்றுமே பிடிக்கல ஆண்டவரே, ராம் முழுவதும் என்ன பண்ணோம், பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இயேசு இல்லாமல் நம்ம தேடுகிற ஆசீர்வாதம், நம்ம ஓடுற ஓட்டம், பிழைப்பு, ஊதியம் என்ன கிடைக்காது, ஒன்றுமே ஒன்றுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. அவன் இயேசு அன்னைக்கு அறியல, இயேசு அறியல. இப்போ இயேசுவை பார்த்தோன்னே இயேசு சொல்கிறாரு, உன் வலையை எங்கப்பா போடு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போடு அப்படின்றார். உடனே அங்கே ஒரு ரிப்ளை பண்ணுறான், என்ன சொல்கிறான், அதற்கு சீமோன், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். உடனே கீழ்ப்படிஞ்சான், கீழ்ப்படிஞ்ச உடனே வலையை போடுறான். வலை நிறைய என்ன கிடைக்குதுங்க, கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சரிப்பா, இதே மாதிரி ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரா ஏசப்பா? இதே மாதிரி ட்ரை பண்ணு, உனக்கு நிறைய மீன் கிடைக்கும், மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். வலை நிறைய மீன் இருக்கு. இப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நீ என்னோட கூட வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஓ மேல ஒரு சித்தம் இருக்கு, ஓ மேல ஒரு அழைப்பு இருக்கு. நீ நினைச்சிட்டு இருக்கிற மீன் பிடிக்கிறது தான் உன் வேலைன்னு உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் மீன் பிடிக்கிறதே உன்னுடைய வாழ்க்கை இல்லைப்பா. அதை விட உயர்வான, மேன்மையான, உன்னதமான, பரிசுத்தமான ஒரு அழைப்பு உன் மேல இருக்கு, உன் மேல இருக்கு. அதை இன்னைக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேங்க. வா வா. அந்த அழைப்பை பெற்ற அந்த பேதுரு அன்னைக்கு வலைய விட்டவன், அன்னைக்கு படக மறந்தவன், எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவோட கூட இருந்தாரா ஆண்டவரே? பேதுருவை ஆசீர்வதிச்சாரா? பேதுருவை உயர்த்தினாரா? பேதுருவை மகிமைப்படுத்தினாரா? அல்லேலூயா. அந்த பேதுரு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படும் போது இந்த பேதுரு எத்தனை தடவை மறுதளிச்சான்? 3 முறை மறுதளிக்கிறான், 3 முறை மறுதளிக்கிறான். அந்த வேலைக்காரி வந்து சொல்றான், நீயும் அவர்களில் ஒருவன். ஓ, சத்தியமா நான் இல்லை, நீ வேற யாராவது பார்த்துருப்ப, என்னை மாதிரியே வந்து வேற யாரையாவது நீ பார்த்துருப்ப, நான் இல்லவே இல்லை. ஆனால் அவன் என்ன சொன்னான்? ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னான் பேதுரு? நீங்கள் எல்லாரும் சிதறண்டு போவீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ பேதுரு சொல்றாரு, காவலிலும் சாவிலும் நாம் பின்பற்றி வருவேன். என்னை பார்த்தா ஆண்டவரே அப்படி சொல்லிட்டீங்க, என்னை பார்த்தா அப்படி சொல்லிட்டீங்க, எல்லாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? காவலிலும் சாவிலும் உங்க கூடவே நிற்பேன்.
இருந்தாரா பேதுரு? இருந்தாரா பேதுரு? இப்போ இயேசுவை பிடிச்சிட்டாங்க. இயேசுவை பிடிச்ச அந்த அரசாங்கம் அதிகாரிகள் இப்போ யாரை நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க? கூட இருந்த சீடர்களை நோட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், ஏதுரா நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு என்னது? அதே தண்டனை தான். அதனால தப்பிச்சிருவோம், மறுதளிச்சிருவோம். ஆண்டவர் சொன்னாரு, அவனை பார்த்து சொன்னாரு, சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய். மறுதளித்த பேதுரு, மறுதளித்த பேதுரு, பின்மாற்றம் அடைந்த பேதுரு, விலகி சென்ற பேதுரு, தேவனுடைய சித்தத்தை மறுதளித்த பேதுரு, தேவனுடைய அழைப்பை, உன்னதமானவருடைய அழைப்பை, உன்னதத்திலிருந்து வந்த அழைப்பை மறுதளித்து, இன்னைக்கு எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில தேவன் அவனை அழைத்தாரோ அந்த அழைப்பை மறந்துட்டு, இன்னைக்கு எந்த வேலையில இருந்து ஆண்டவர் அவனை அழைச்சாரோ அதே உலகத்துக்கு தன்னுடைய வாழ்க்கைய தொடர தேவனை விட்டு ஓடின பேதுரு. 21 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரை அருகே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுரு, திதிமு என்னப்பட்ட தோமாவும், கலிலேயா நாட்டானாகிய கானாவூரானாகிய நாத்தான்வேலும், செபதேயுவின் குமாரன், வேறு 2 பேரும் இருந்தார்கள். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். உடனே படவேறினார்கள். ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? எதுக்கு அழைச்சாரு? சத்தமாக சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எதற்காக பேதுரு அழைச்சாரு? ஐயா மாதிரி சொல்லுங்க, எதுக்காக அழைச்சாரு? சத்தமாக சொல்லுங்க, எதுக்காக அழைச்சாரு? மனிதரை பிடிக்கிறதற்காக அழைத்தார். அழைத்த பேதுரு அழைப்புல உண்மையா இருக்காரா? இருந்தாரா? இப்போ என்ன ஆயிட்டாரு? மறுபடியும் பின்மாற்றம், பின்னடைவு, உலகத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டம். இவன் மீன் பிடிக்க போறேன் வாங்க அப்படின்னு ஒன்ன ஒரு கூட்டமே இவனுக்கு பின்னாடி போகுதுங்க. இவன் மட்டும் போகல, இவன் பின்னாடி ஒரு கூட்டமே போகுது. பாருங்க, மீன் பிடிக்க போறேன்னு சொன்னதுதான். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே பரவேறினார்கள். ஆராதனைக்கு வாங்கன்னா உடனே வர்றாங்களா? அபிஷேக ஆராதனை, அனல் பறக்கும் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, தெய்வீக ஆராதனை, சுத்திகரிக்கிற ஆராதனை, உபவாச ஜெபம், ஞாயிறு ஆராதனை, பரிசுத்த ஆராதனை, திருவிருந்து ஆராதனை. வாங்க போகலான்னா நீங்கள் போங்க. ஜனங்கள் வர்றாங்களாயா? வர்றாங்களாம்மா. ஆனால் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. இன்னைக்கு மட்டன் பிரியாணி போடுறாங்கன்னு சொல்லுங்க. அழைப்பதில் இல்லாலும் அங்கே அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு அநேகர் ஆயத்தமாக இருக்காங்க. டூர் அழைச்சிட்டு போகிறோம் சபையிலேருந்து. நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், செலவுக்கெல்லாம் ஒன்றுமே கொண்டுட்டு வர வேண்டாம். நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸோடு வாங்க. போகிற இடமெல்லாம் சுற்றி காமிச்சு, ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர், கோயம்புத்தூர், இப்படியெல்லாம் மலை பிரதேசங்களை போய் பார்த்துட்டு ஒரு 2 நாள் ஊட்டியில் தங்கியிருந்து போட்டிங்கெல்லாம் போயிட்டு வருவோம்.
வேன் வந்து வாசலில் நிற்கிது, பஸ்ஸு நிறுத்தியிருக்கிறோம், வாங்க. இல்லை பாஸ்டர், நீங்கள் போயிட்டு வாங்க பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். பஸ்ஸு வந்து நிற்கிதே இல்லையா, படக்குன்னு ஏறி உட்கார்றதுக்கு 10 பேர் ஆயத்தமாக இருப்பாங்க. எதுக்கு? சீட்டு பிடிக்கிறதுக்கு, டூர் போகிறதுக்கு, ஊழியத்துக்கு, ஆராதனைக்கு, எழுப்புதல் கூட்டத்துக்கு, ஆத்மாதாயம் செய்கிறதுக்கு, கிராம ஊழியத்துக்கு, சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு. டைம் இல்லை பாஸ்டர், நேரமே இல்லை பாஸ்டர், ரொம்ப பிஸியாக இருக்க பாஸ்டர், வேலையில் ஓய்வே இல்லை பாஸ்டர், நேரமே இல்லை நேரமே இல்லைன்னு நேரம் கொடுத்துருக்கு, நேரமே இல்லைன்னுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. நீ ரொம்ப பிஸியாக இருக்கப்பான்னு டக்குன்னு தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது? உனக்கு ரொம்ப பிஸியாக இருக்க, அதனால் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் நேரமே இல்லை நேரமே இல்லைன்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? ஓடிட்டே இருக்கோம் பாருங்களேன். அல்லேலூயா. அதே மாதிரி தான் பேதுருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடி உடனே படவேறினார்களாம். மீன் பிடிக்கிறதுல அவ்வளோ ஆசை, மீன் பிடிக்கிறதுல அவ்வளோ ஆசை. ஆனால் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒன்றும் பிடிக்கவில்லை. அழைப்பை மறந்துட்டு, ஆண்டவரை மறந்துட்டு, ஆராதனையை மறந்துட்டு, அபிஷேகத்தை மறந்துட்டு, தேவன் கொடுத்த உத்தரவாதத்தை உதறி தள்ளிட்டு, உன்னதரை மறந்துட்டு, தேவன் கொடுத்த உயர்ந்த அழைப்பையும் உன்னத ஸ்தானத்தையும் உதறிவிட்டு போகிறவருடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன். தேவனுடைய அழைப்பை உதறி தள்ளிட்டு போனவங்க அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் பிடிக்க முடியாது. என்ன தேடி போகிறாங்களோ நத்திங், ஒன்றும் கிடையாது. வேலைக்கு போனால் வேலை இல்லை, அப்படியே வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கல. திருமணம், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை. டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டும் சுகமாகலை, மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குணமாகலை. வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிற்குது. பல காரியங்களை செய்யலான்னு நினச்சி அப்படியே நிற்குது. அழைப்பை உதாசீனப்படுத்தினவர்கள், தேவனுடைய திட்டத்தை மறந்து போனவர்கள், தேவனுடைய அழைப்பை உதறி தள்ளினவர்கள். நம்ம அழைப்பை மறந்துட்டோம்னா அங்கே ஒன்றுமே கிடைக்காது. பாருங்களேன், ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. அந்த பேதுருவை எப்போ சந்திக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நிறைய மீன் இருக்க போய் கூப்பிட்டா வந்திருப்பான்றீங்க. நிறைய மீன், வலை நிறைய மீன். ஏசையா கொஞ்சம் இருங்கய்யா, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க இருங்க, இந்த இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், வந்துடுறேன். கொஞ்ச நேரம் அந்த படகு இருக்குது, அந்த படகுல அப்படி ஓரமாக உட்காந்துருங்க, வந்துடுறேன். வந்துருப்பான்றீங்க. நிறைய வலை நிறையா மீன் இருக்கும்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. எல்லாமே நிறைவாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யலை? ஊழியத்துக்கு நேரம் இல்லை, உபவாசத்துக்கு நேரம் இல்லை, ஆத்மாதாயம் செய்ய நேரம் இல்லை, அபிஷேக ஆராதனைக்கு நேரம் இல்லை. நேற்று ஆல்ஃபா மீட்டிங் நடந்துச்சு, அதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. எதுக்கு தான் நேரம் இருக்குது உங்களுக்கு? எதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை சிக்க வைக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்குது, நான் உன்னை சிக்க வைக்கிறேன் பாருன்னு ஆண்டவர் வந்திருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவரை எந்த நேரத்தில் சிக்க வைக்கணும்னு ஆண்டவர் அறிந்தவர். ஒன்றுமில்லாமல் நிற்கிற, நிர்கதியாக நிற்கிற இடத்துக்கு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. அவன் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய அழைப்பையும் தேவன் கொடுத்த உத்தரவாதத்தையும்
உதறி தள்ளிட்டு போனதுனால ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறான். ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேவன் அங்கே போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயோ நமக்கு பேசுகிற மாதிரி இருக்கா? பேசுனா அது உங்களுக்கு தான். அல்லேலூயா. அப்படியே எடுத்துக்கங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை கை காமிச்சு நமக்கு பழக்கம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். எங்கே நிற்கிறீங்க? நீங்கள் அழைத்த அழைப்பில் நிற்கிறீங்களா? ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் உங்களை அழைச்சாரு நீங்கள் திரும்பி பார்த்தீங்களா? அந்த அழைப்பில் உண்மையாக இருக்கீங்களா? ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்து தான் 3 முறை மறுதலித்த பேதுரு. எத்தனை முறை மறுதலிச்சாரு? 3 முறை மறுதலித்த பேதுரு. அந்த 3 முறை மறுதலித்த பேதுரு இப்ப அதே பேதுருவிடத்தில் எத்தனை முறை கேட்கிறாரு? எத்தனை முறை கேட்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. 3 முறை கேட்டால் தான் வருவீங்களா? முதல் அழைப்பில் வர்றேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. முழுக்க முழுக்க அழைச்சாலும் நான் வரமாட்டேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா பேதுரு 3 தரம் அழைச்சோன்னே அவன் 3வது தரம் அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் துக்கப்படுகிறான். துக்கப்பட்டான். ஏன் துக்கப்பட்டான்? ஏன் துக்கப்பட்டான்? ஏன் துக்கப்பட்டான்? ஃபீலு ரொம்ப. அல்லேலூயா. என்னது? ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எதெல்லாம் நினச்சி? காவலிலும் சாவிலும் பின்பற்றி வருவேன்னு சொன்னமே. ஆண்டவர் அப்பவே சொன்னாரே, நீ அப்படியெல்லாம் வரமாட்டப்பா, நீ என்னை மறுதலிப்ப, 3 தரம் நீ என்னை மறுதலிப்பன்னு சொன்னாரே. இல்லை ஆண்டவரே. இன்னொரு இடத்துல சொல்றாரு, சாத்தான் உங்களை சுலகினால் புடைக்கிறதற்கு உங்களை வேண்டிக் கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னெல்லாம் சொன்னாரே. நம்ம எங்க வந்து நிற்கிறோம்? துக்கப்படுகிறான். துக்கப்பட்டுட்டு அவன் சொல்றான், நீர் என்னை அறிவீர். ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்க மென்ஷன் பண்றாரு. என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டது மாத்திரம் அல்ல, இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? அந்த வார்த்தையில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்களேன். உனக்கு இருக்கிற குடும்பம், உறவு, சொந்தம், பந்தம், வேலை, தொழில், பிஸ்னஸ்ஸு, படிப்பு, கல்வி, செல்வம், நம்ம சேர்த்து வச்ச சொத்து, சம்பாத்தியம், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இவைகளிலும் இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறியா? இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? என்ன ஒரு உத்தரவாதமான ஒரு பொறுப்பு இது. எல்லாத்திட்டையும் வாரி வழங்கி விட முடியாது. ஏற்கனவே கொடுத்த ஒரு பொறுப்பை உதறிவிட்டு வந்து நிற்கிறான், புறக்கணிச்சிட்டு நிற்கிறான், அழைப்பை மறந்துட்டு நிற்கிறான். மறுபடியும் அவனை பார்த்துட்டு அதை ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தா தானே கொடுக்க முடியும். இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? உடனே அங்கே சொல்ற பேதுரு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அப்போதான் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இங்க ராத்திரி பூரா ஒண்ணுமே கிடைக்கல. மீன், ஒரு மீன் கூட என்ன பண்ணலைங்க. அந்த ராத்திரி ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒன்றுமே கிடைக்கல. ஆனா ஆண்டவருங்க அவனை பார்த்துட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
ஃபஸ்ட் டைம் வந்து இயேசுவை சந்திக்கும் போது எந்த கடல்? கெனசரேத்து கடல். அந்த கெனசரேத்து கடலில் பேதுருவை சந்திக்கிறார். அப்போ அவன் இயேசுவை அறிஞ்சிருந்தானா? இயேசுவை அறிஞ்சிருந்தானா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா உண்மையில் ஏற்றுக்கலாம். இந்த இடத்துல அவர்கள் அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். எப்படியா சொல்ல முடியும் பாவீங்களா? இயேசு என்று சீசர்கள் ஆனா நிக்கிறது யாரு? நிறைய நேரங்கள்ல நம்ம இயேசுப்பா அழைப்பும் மறந்து போயிடுது. நிற்கிறது இயேசுங்கிறது என்ன பண்ணிடுது? நமக்கு மறைஞ்சு போயிடுது. இயேசுனே தெரியல. ஏன்? எது மறைச்சிருச்சு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கினான். அல்லேலூயா. உலகத்து மேல, உறவுகள் மேல, சொந்தம் பந்தம், ஆஸ்தி சொத்து சுகம், வேலை, பிசினஸ், கல்வி, செல்வம், பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, இதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் தேவைகள். இது இயேசுவை விட இதுக்கு மேல என்ன கொடுக்கக்கூடாது? முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இல்லையா? இப்போ கொடுத்ததுனால இப்போ யாரை தெரியல? இயேசுவையே இயேசுன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. அற்புதம் செஞ்சப்ப இயேசுவை தெரிஞ்சிச்சு, அதிசயம் செஞ்சப்ப இயேசு தெரிஞ்சிச்சு, சுகமாக்குனப்ப இயேசுவை தெரிஞ்சிச்சு, ஆசீர்வதிச்சப்ப இயேசுவை தெரிஞ்சிச்சு இல்லையா? பின்மாற்றத்தில் போன உடனே இயேசுவை தெரியல. நீங்க தான் பாஸ்டர், தெரியவே இல்லையே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியல? நல்லா பார்த்து அறிந்த முகம் சகோதரர். நம்ம ரெண்டு பேரும் தானே ஒன்றா தானே சர்ச்சில் உட்காந்துருப்போம். ரெண்டு பேரும் நீங்களா? ஏன் பக்கத்துலையா? நம்ம ரெண்டு பேருமா? தெரியல. உன்னதரை மறந்துட்டா தேவனுடைய உறவு துண்டிக்கப்படும். அல்லேலூயா. கண்கள் மறைச்சிரும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளே ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா? அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். ஏன் நீ வேற? நாங்களே ராத்திரி பூரா என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? கடல்ல அலங்கோலப்பட்டு தபதாயப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படலை. இங்க வந்து யார்கிட்ட என்ன கேட்கிறீர்? புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டானா? குண்டானா? அண்டாவும் இல்லை, குண்டானும் இல்லைங்க. என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. நாங்களே எப்படி இருக்கோம்? வயிறு பசியா இருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அப்படியே அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு த்ரூ யுவர் நெட். உங்க வலைகளை என்ன பண்ணுங்க? வலதுபுறமா உங்க வலைகளை வீசுங்க. வலதுபுறமா உங்க வலைகளை வீசுங்கப்பா. வலை போடுற எனக்கே, வலை வீசின எனக்கே வலதுபுறம் போடு, இடதுபுறம் போடு. எனக்கு தெரியாத வழியா, நான் பார்க்காத கடலா, நான் வீசாத வலையா, நான் பார்க்காத மீனா, நான் ஓட்டாத போட்டா, எனக்கேவா? பேதுரு கேட்டாராங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம கேள்வி தான் கேட்டுட்டே இருக்கோம். அல்லேலூயா. உடனே
அப்படியே அவர்கள் அப்படியே அவர்கள் என்ன செஞ்சாங்க? போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா. திரளான மீன்கள். அதே அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை மீன் சொல்லப்பட்டிருக்கு? 11வது வசனத்துல சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார்கள். எத்தனை மீன்கள் இருந்தோம்? வலை கிளியவில்லை. வாழ்க்கை கிளியல. 153 பெரிய மீன்கள் எங்கேயா இருந்துச்சு? எங்க இருந்தது? ராத்திரியெல்லாம் எங்க இருந்துச்சு? வேற கடலுக்கு தான் அழைச்சி போயிட்டாரா? வேற இடத்துக்கு தான் கூட்டு போயிட்டாரா? இல்லை மீன் எங்குது வானத்திலேருந்து கொட்டினாரா? அதே கடல் தான். ஜஸ்ட் ரைட் அண்ட் சைட். உங்க வலைய வலதுபுறமா போடுங்க. ஹல்லேலூயா. பெரிய மீன்னா இந்த இம்மதுண்டு மீன் இல்லை, பெரிய மீன். இதுதான் நம்ம ஊர்ல இதான் பெரிய மீன். இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா பெருசு. அல்லேலூயா. ஒரு 2 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ இருக்குமா? இவ்வளோ பெருசு அதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற மீன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இந்த சுறா மீன்லாம் பார்த்துருக்கீங்களா? கடலில் என்ன பண்ணோம்? பார்த்துருக்கீங்களா? சுறா மீன் கடலில் பூவும் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு இருக்கும்? 1 டன் 1.5 டன் இருக்கும். அல்லேலூயா. அப்படி வால் அப்படி பட்டுன்னு அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு போகும் பாருங்கள். போட்டில் மீன் பிடிக்க போகும்போது அவங்க பயந்துகிட்டே பிடிப்பாங்க. அப்போ 153 பெரிய மீன், 153 பெரிய மீன். சின்ன மீன் இல்லை, பெரிய மீன். சொல்லுங்கள், பெரிய மீன். தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்கள், நல்ல சுகமாக தூக்கம் வருது அவங்களுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 153 பெரிய மீன்கள். பெரிய மீன், அவ்வளோ பெரிய மீன். 153 மீனில் வலையே என்ன ஆயிடுச்சான்? வலையே கிழியவில்லை. வலை நிறைஞ்சிருச்சு. அவ்வளோதான் அந்த வலையில் மீன் பிடிக்க முடியும். 153 பெரிய மீன். 153 பெரிய மீன். 153 பெரிய மீன்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே வந்துருச்சியா? அல்லேலூயா. மீன் கேட்குது ஆண்டவருடைய வார்த்தையை. மிருகம் கேட்குது ஆண்டவருடைய வார்த்தையை. கழுதை கேட்குது ஆண்டவருடைய வார்த்தையை. சூரியன் கேட்குது ஆண்டவருடைய வார்த்தையை. அல்லேலூயா. எல்லாமே கேட்குது. நாங்க கேட்கவே மாட்டோமே. அல்லேலூயா. நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் இருக்குது. நீங்கள்னா நல்ல நீங்களாம் நல்ல பிலீவர்ஸ். அல்லேலூயா. நல்ல தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், அந்த 153 பெரிய மீன்கள் அந்த கடலில், அந்த பேதுரு இருந்த அந்த கடலில், அந்த படவுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. அல்லேலூயா. இங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நாகப்பட்டினம் இருக்குது கடல், நமக்கு பக்கத்தில் நாகப்பட்டினம் கடல். அடுத்தது வேதாரண்யம், மனோரா. பிரதர் சொல்கிறார் பாருங்க, நல்லா அனுபவம் சொல்கிறாரு பாருங்க. மனோரா. அல்லேலூயா. அப்படியே வந்தால் அப்படியே கடல் இருக்குது. இப்போ நாகப்பட்டினத்தில் பேதுரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நாகப்பட்டினத்தில் இந்த கடல். இப்போ இதே கடல் அங்கே எங்கே போகுது? கன்னியாகுமரி. அல்லேலூயா. இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போய் போடுன்னு சொல்லலை ஆண்டவர். ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. உன் வலைய வலதுபுறமா போடு. உன் வலைய வலதுபுறமா போடு அப்படின்னு சொன்னார். ஆண்டவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு கேள்விதான் இருக்கு, செயல் இல்லை. நிறைய என்ன பண்ணிட்டே இருக்கோம்? இது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி சாத்தியமாகும், பாஸ்ட் சொல்லிட்டா அது நடந்துடுமா, இது இப்படி ஆகுமா, அது அப்படி ஆகுமா அப்படின்னா இப்படி கேள்வியாகவே கேட்டுட்டு இருந்தேன்னா
வாழ்க்கையே என்ன ஆயிரும்? ஆமாம். அல்லேலூயா. அவர் கடைசி அவர் கேள்வி கேட்பாரு, இங்கே போறியா அங்கே போறியான்னு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஜஸ்ட் உன் வலைய வலதுபுறம் போடுப்பா. இதில் என்ன ஒரு சத்தியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய அழைப்பையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தையும் பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வந்த அந்த அழைப்பையும் உதாசீனப்படுத்திட்டு தங்களுடைய பலம், தங்களுடைய ஞானம், தங்களுடைய அறிவு, தங்களுடைய பலம், தங்களுடைய திறமை, தங்களுடைய சொத்து, தங்களுடைய உறவுகள், தங்களுடைய குடும்பம், தங்களுடைய செல்வம், தங்களுடைய சம்பாத்தியம், இதை நம்பி போன அது மேலே தான் ஏன் நிற்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அந்த கடலில் தான் நிற்கிறான். ஆசீர்வாதத்துக்கு மேலே தான் நிற்கிறான். ஒன்றும் கிடைக்கலையே, ஒன்றும் வலையில் சிக்கலையே, ஒன்றும் வலையில் மாட்டலையே, ஒன்றும் வலையில் வரலையே. அந்த ஒரு பெரிய மீனாவது விழுந்திருக்கலாமா இல்லையா? அந்த 153 மீன் வேணையா, அந்த ஒரு மீனாவது விழுந்திருக்கலாம்ல. பிரதர் சொல்கிற மாதிரி 1 டன் 1.5 டன் மீன் இருந்தால் கூட அன்னைய பொழப்பு போயிருக்குமே. ஆண்டவருடைய அழைப்பையும் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் புறக்கணித்து தன்னுடைய திறமையும் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய தொழிலையும் நம்பி போகிறவருடைய வாழ்க்கை வலை இருக்கும். வலையில் என்ன இருக்காது? மீன் இருக்காது. வலையில் மீன் இருக்காது. அல்லேலூயா. அதனால வேலை செய்ய வேண்டாம், எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, நாங்கள் வருஷம் முழுசாக சாப்பாடு போடுறோம்னு சொல்லலை. அல்லேலூயா. எங்களுக்கே நீங்கள் போட்டால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். அல்லேலூயா. அப்படி சொல்லலை. எங்களை போஷிக்க ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. அல்லேலூயா. உங்களை போஷிக்க தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லலை நான். இதெல்லாம் நமக்கு தேவை தான். அறிவு இல்லாமல் இருக்க முடியுமா? இவ்வளவு அறிவு இருந்தால் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அறிவு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? ஞானம் இல்லாமல் இருக்க முடியுமா? திறமை இல்லாமல் இருக்க முடியுமா? தொழில் இல்லாமல் இருக்க முடியுமா? வேலை இல்லாமல் இருக்க முடியுமா? சம்பாத்தியம் இல்லாமல் இருக்க முடியுமா? குடும்பம் இல்லாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் வேணும். இதன் மத்தியில் தேவனுடைய அழைப்பு உன்னதமானது. தேவன் உங்கள் மேல வச்சிருக்கிற நோக்கம் உயர்வானது. அது ஒரு மனிதனுடைய அழைப்பு அல்ல, உன்னதருடைய அழைப்பு, உன்னதமானவருடைய அழைப்பு, உயர்ந்த அழைப்பு, உன்னதத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற அழைப்பு. இந்த அழைப்பை தான் உதறிட்டு சீமோன் பேதுரு போய் நிற்கிறாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல கடற்கரையில் 1000 பேதுருவை ஆண்டவரால் எழுப்ப முடியுமா? முடியாதுங்களா? அந்த மணலை பூரா பேதுருவா எழுந்திருச்சு நில்லுன்னா சக்கு 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 சக்குன்னு மணல் பூரா என்னவா நிற்கும்? அந்த மீன் 153 மீனையும் நீ பேதுருவா மாறுனா டக்குன்னு மாறி இருக்கும். மாறுமா? மாறாதா? மாறும். அதை மாற்றுறது சுலபம், நம்மளை மாற்றுறது தான் அவருக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம மேலே ஒரு உன்னத திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னத அழைப்பு நம்ம மேலே இருக்கு. மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை தேவன் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த உத்தரவாதத்தில் உண்மையா இருக்கீங்களா? அல்லேலூயா. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என்னோழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தோல்விகள் என்னை சூழ வந்தாலும் உம்மை பார்க்கிறேன்.
எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ வந்தால் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். என்னன்னு சொல்லணுமா? உத்தம ஊழியன். ஏன் நிறைய பேர் மனிதர்கள் இருக்காங்க, நம்மை விட திறமை உள்ளவர்கள், ஞானிகள், பலவான்கள், செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள், ஆசி படைத்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள். இன்னைக்கு அநேகர் நம்மை விட உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க. அவங்கள பேதுருவா மாற்ற ஆண்டவரால முடியும். ஆண்டவர் அழைத்தவர் மாறாதவர். என்னைக்கு தாயின் கற்பத்தில் நம்ம அழைச்சாரோ அந்த அழைப்புல மாறாதவர், அந்த அழைப்புல மாறாதவர். நம்மை கொண்டுதான் அந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை வரவைக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். அந்த ஆத்துமாக்களை குறித்துதான பாரம், தேசத்தை குறித்துதான பாரம், வியாதியில, வறுமையில, நோயில, பிணியில, பிசாசுடைய போராட்டத்துல, பலவிதமான பிரச்சனைகளில பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்தும பாரம், ஆத்தும பாரம், அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ள உள்ளத்துக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னு ஐயா. ஏதோ நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம், ஏதோ இந்த சபையில் ஒரு உட்காரதுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு இடம் கிடச்சிச்சு, ஏதோ வந்தோம், ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், போனோம். இல்லை இல்லை, ஒரு உயர்வான இடத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை வர வைக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இல்லை, எனக்கு இந்த உலகம், உறவு, சொந்தம், பந்தம், ஃபங்க்ஷன் 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 ஃபங்க்ஷன், ஹல்லேலூயா, அதுக்காக தான் மாற்றி வச்சுருக்குறோம் 2 ஆராதனை. காலையில் இதே மாதிரி ஒரு கூட்டம் வந்துட்டு போயிருக்கு. ஹல்லேலூயா. இல்லைன்னா அவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது பாருங்களேன். இப்போ நீங்கள் மட்டும்தான் வருவீங்க. 10 மணிக்கு ஆராதனை வச்சோன்னா அந்த கூட்டத்தெல்லாம் மாதத்தில் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். எப்போ? திருவிருந்த ஆராதனைக்கு. அதெல்லாம் இப்படி ஃபங்க்ஷன் 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 போயிட்டே இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற கூட்டத்தெல்லாம் பிடிச்சி உட்கார வைக்கணுன்னு தான் காலையில் ஒரு ஆராதனை போட்டு உட்கார வச்சோம். இதே மாதிரி ஒரு கூட்டம் காலையில் வந்தாங்க. சந்தோஷம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது வந்து ஆராதனையிலாவது அட்டெண்ட் பண்ணிட்டு போனாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயா? இது என்ன? அது ஆடுகளை மேய்ப்பது, இந்த வேலை யாருடைய வேலை? இந்த வேலை யாருடைய வேலை? ஒரு மேய்ப்பனுடைய வேலை. மேய்ப்பன்னா யாரு? ஆடுகளை வழிநடத்துகிறவர். மேய்ப்பன்னா யாருங்க? இப்போ சபை மேய்ப்பன்னு வச்சுக்கோங்க. மந்தை நீங்கள் தான் ஆடுகள், நாங்கள் மேய்ப்பர்கள். இப்போ இந்த ஆடுகளை மேய்க்கிற வேலை யாருக்கு? பாஸ்டருக்கு. இவர் என்ன ஆடுகளை மேய்க்கிறியா, ஆடுகளை மேய்க்கிறியா, ஆடுகளை உள்ளதை மேய்க்கிறதுக்கே எங்களுக்கு போதும் போதும். இருக்கா இல்லையா? கேள்வி இருக்கா இல்லையா? வேலைக்கு போகிறோம், வரோம், குடும்பத்தை பார்க்குறோம், கவனிக்கிறோம், வீட்டில் 1-2 பிள்ளைங்க இருக்குது, அதை மேய்க்கிறதுக்கே எங்களுக்கு 4 பூரா என்ன பண்ணல, ஜீவனே போயிடுது. இதில் வேற ஆடு மேய்க்கிறியா, ஆடு மேய்க்கிறியான்னு பாஸ்டர் கேட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அந்த பேதுருவை பார்த்து தான் ஆண்டவர் கேட்டார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மிகப்பெரிய உத்தரவாதம் உள்ள ஒரு பொறுப்பு. அந்த பேதுருவை தான், அந்த பேதுரு தான் சொல்கிறாரு பாருங்களேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எந்த பேதுரு சொல்றாருங்க?
எந்த பேதுரு சொல்றாரு? 3 தரம் மறுதலித்த பேதுரு. உயிரோடு இருந்த இயேசு சந்தித்து அவனை உருவாக்கி அவனை ஊழியத்தில் பயன்படுத்தி அவனுக்கு வல்லமைகளையும் அதிகாரங்களையும் கொடுத்து தேசத்தில் அவனை அனுப்பி வைத்து அவனை ஒரு மேய்ப்பனாக ஒரு அப்போஸ்தலனாக மாற்றி அவனை வழிநடத்தி அப்படியெல்லாம் உருவாக்கின பேதுரு மறுதலிச்சிட்டு நிற்கிறான். அந்த மறுதலிச்ச பேதுரு தான் உயிர்த்தெழுந்த இயேசு அவனை சந்திக்கிறார். நான் சொல்றது புரியுதா? உயிரோட இருக்கிற இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. உயிரோடு இருந்த இயேசு எப்ப? உயிரோடு இருந்த இயேசு மரியாள் வயிற்றில் கற்பந்தரித்து பிறந்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ற வரைக்கும் அவரு உயிரோடு இருந்த இயேசு. மரித்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. மறுரூபமடைந்த இயேசு. இந்த மறுரூபமடைந்த இயேசு நம்மை மறுரூபமாக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மாற்றத்தை அவர் விரும்புகிறார். அந்த பேதுரு தான் இப்ப சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அறிவிக்கும்படிக்கு preach the gospel. அல்லேலூயா. அறிவிக்கும்படிக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தும்படிக்கு, ஆத்துமாக்களை தேவனுடைய பாதத்தில் கொண்டு வரும்படிக்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படிக்கு, பாவத்தில் சாபத்தில் வறுமையில் நோயில பிசாசு பிடியில சிக்கி தவிக்கிற ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்தும பாரத்தோடு கண்ணீரோடு முழங்கால நின்று போராடி சாத்தானுடைய பிடியில சிக்கி கிடக்கிற ஜனங்களை மீட்டு எடுத்து உன்னதத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பணி இது யாருக்கு உண்டு? இது யாருடைய பணி? எல்லாம் வாயை மூடிட்டீங்க. என்னுடைய மணி 12 ஆயிடுச்சுன்னா யாருடைய பணி? யார் செய்யணும்? யார் செய்யணும்? இது யார் செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. யார் செய்யணும்? பயமா இருக்கா சொல்றதுக்கு? யார் செய்யணும்? இது என் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. 3 மாசம் ஆயிடுச்சுங்க. 3 ஆத்துமா சம்பாதிச்சிட்டிங்களா? 3 ஆத்துமா சந்திச்சிங்களா? ஒரு மாசத்துக்கு எத்தனை ஆத்துமா சந்திக்கணும்னு சொல்லியிருக்கோம். நமக்குடைய டார்கெட் என்னது? எத்தனை ஆத்துமா? 3 ஆத்துமா. 3 ஆத்துமா. 3 ஆத்துமா. அல்லேலூயா. 3 ஆத்துமா. என்னுடைய பணியில் 2 ஆத்துமாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன். என்னோட டார்கெட் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. 2 பேருக்கு என்ன பண்ணிட்டேன்? தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்கள சேர்த்துட்டேன். அல்லேலூயா. ஒரு மாதத்திற்கு ஒரு ஆத்துமா, ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்துமா புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்க. எல்லாத்துக்குமே நமக்கு நேரம் ஒதுக்குறோம் இல்லையா? எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது. சாப்பிட நேரம் இருக்குது, தூங்குற நேரம் இருக்குது, உட்காரதுக்கு நேரம் இருக்குது, டிவி பார்க்க நேரம் இருக்குது, சீரியல் பார்க்க நேரம் இருக்குது, பிள்ளைகளோட கூட ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்குது, படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, பாடுறதுக்கு நேரம் இருக்குது, ஓடுறதுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது. ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய நேரத்தை ஒதுக்கணும். அல்லேலூயா. ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும். ஐயா, ஆண்டோடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. ஆண்டோடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. ஆண்டவர் கணக்கு கேட்பார்.
உன்னிடத்தில் கொடுத்த அந்த மந்தைகளை, உன்னிடத்தில் கொடுத்த அந்த கிராமத்தை, உன்னிடத்தில் கொடுத்த அந்த குடும்பத்தை நீ என்ன பண்ண? உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. 27 அதிகாரம் 23வது வசனம் நீதிமொழிகள் அங்கே சொல்லியிருக்கு, உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. நம்ம கவனமாக இல்லைன்னா என்ன நடக்கும்? கொடிய ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்கள் எங்கே வரும்? உள்ள வந்துடும். நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கும்போது ஓநாய் உள்ள வந்துடும். சத்துரு உள்ள வந்துடுவான். சத்துரு உள்ள வந்துடுவான். உன் நாடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. இந்த வசனத்தில் குறித்து வச்சுக்கோங்க. ஆடுனா ஆடு தேவன் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். கொடுக்கிற ஊழியம் நடக்குதா, கெடுக்கிற ஊழியம் நடக்குதா? அல்லேலூயா. என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? என்ன ஊழியம் நடக்கணும்? என்ன ஊழியம் நடக்கணும்? ஊழியத்தை தாங்கணும். ஊழியத்துக்கு தோள் கொடுக்கணும். ஒரு புது ஆத்மா வந்துட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு புது ஆத்மா வந்திருக்காங்க பாருங்க. சிஸ்டர் பேர் என்ன சொல்லுங்க சார்? அந்த சிஸ்டர்ஸ். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு புது ஆத்மா. அல்லேலூயா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு போட்டோன்னே பின்னங்கால் பிடரில் அடுற மாதிரி உட்காருங்க சார். எங்கே நிற்கிறோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்படா பாஸ்டர் கண்ணை மூடுவார்? அதுக்குள்ள நம்ம ஆள் எங்கே நிற்குது? பஸ் ஸ்டாண்டில் நிற்குது. அல்லேலூயா. இப்படி நின்னா எப்படி ஆத்மாதாயம் செய்கிறது? எப்படி ஆத்மாதாயம் செய்கிறது? நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு நபர், அவர் யாருன்னே நமக்கு தெரியல, அவரை பார்க்கல, அவரோட பேசலை, அவரை விசாரிக்கலை. ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தாங்கன்னா, சிஸ்டர் எங்கேருந்து வந்திருக்கீங்க சிஸ்டர்? இன்னைக்கு தான் வர்றீங்களா சர்ச்சுக்கு? தொடர்ந்து வாங்க சிஸ்டர். தண்ணி சாப்பிட்றீங்களா? டீ சாப்பிட்றீங்களா? ஜூஸ் சாப்பிட்றீங்களா? கீழே உட்கார முடியல, சேரில் உட்காந்துக்கோங்க சிஸ்டர். நான் வேணா கீழே உட்காந்துக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் உட்காருங்க பிரதர். தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க சிஸ்டர். ஆண்டோடைய வார்த்தை நிச்சயமாக உங்களை உருவாக்கு சிஸ்டர். உங்களை பார்த்தாலே கண்ணீரோடு வந்திருக்கீங்கன்னு தெரியுது, நிறைய வேதனைகளோடு வந்திருக்கீங்கன்னு தெரியுது, நிறைய அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஆத்மாக்களை சந்திக்கணும். புது ஆத்மாவை சந்திக்கணும். நம்ம சந்திக்கிறோம். நம்மள என்ன பண்ணுறோம்? ஒரு தப்பாக சொல்கிறத நினச்சிக்காதீங்க. பொதுவாக சபைகளில் சொல்கிறேன், நம்ம சந்தித்த ஆத்மா அடுத்த வாரம் வரைய மாட்டேங்குது. என்னதான் சந்திப்பு நடந்துச்சே தெரியல. அல்லேலூயா. நினச்சி பாருங்க. சில பேர் வந்தால் பிரச்சனையாக இருக்குது, சில பேர் வரலன்னா இருக்கா இல்லையா? உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் நாடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். அல்லேலூயா. பீவிலா 2 வாரமாக வந்துட்டு இருக்காப்புல, விசாரிச்சிங்களா? மரண தருவாயிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. உண்மையிலுமே அதனுடைய சூழ்நிலை உட்காரவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். நம்ம ஜெபம் விசாரிக்கணும். ஜூலி சிஸ்டர் வந்திருக்காங்க. பயங்கர பிரச்சனை, பலவீனம், போராட்டம், கணவர் கூட இல்லை, பிள்ளையினுடைய எதிர்காலம். விசாரிக்கணும், ஆறுதல் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. யார் யார் வரலங்கிறத என்ன பண்ணிடுவேன் நான்? எனக்கு தெரியும் யார் யார் வரல. இன்னைக்கு யார் புதுசாக வந்திருக்கா, ஓடி போய் அவர்களை விசாரிப்பதை,
எங்கேருந்து வந்திருக்கீங்க? அம்மா வந்திருக்காங்க. அல்லேலூயா. சச்சின் அவங்க ஆயா வந்திருக்காங்க. அல்லேலூயா. விசாரிக்கிறாங்க. ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ள வரணும். நம்ம ஆண்டுடைய அழைப்பையும் ஆண்டுடைய திட்டத்தையும் நம்ம மறந்துட்டு நம்ம போனோம்னா ஆசீர்வாதத்துக்கு பக்கத்தில் தான் நிற்போம். பணம் பக்கத்தில் தான் இருக்கும், எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். அனுபவிக்க முடியலையே. கை கெட்டினது வாய்க்கு எட்டவில்லையே. ஆசீர்வாதம் காணல் நீரை போலவே இருக்கிறது. ஏன்? அவருடைய அழைப்பை நாம் மறந்துட்டோம். அவருடைய அழைப்பை மறந்துட்டோம். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஒரு பக்கம் நன்மை. தேவைதான், தேவைதான். ஆசீர்வாதம் இல்லாமல் நன்மை இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? முடியாது. நன்மைகள் வேண்டும், ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு பேதுருவுக்கு மீன் வேணும். பேதுருவுக்கு என்ன வேணும்? மீன் வேணும். அவன் தேவை என்ன வேணும்? மீன் வேணும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு மீன் வேணும், எனக்கு நீ வேணும். அல்லேலூயா. உனக்கு மீன் வேணும், எனக்கு நீன்னு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வலையில் மீன் சிக்கணும், என் வலையில் நீ சிக்கணும். ஆமென். அல்லேலூயா. உன் வலையில் மீன் சிக்கணும், என் வலையில் நீ சிக்கணும். வலையில் சிக்கிட்டா பாதிப்பு இல்லாமல் வந்துடலாம். வலையில் மீன் பிடிச்சா பாதிப்பு இல்லாமல் வந்துடலாம். அவர் சிக்க வைக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்கெல்லாம் வச்சுருக்காரு. தூண்டில் வச்சுருக்காரு. அல்லேலூயா. நிறைய இதெல்லாம் வச்சுருக்காரு ஆண்டவர். ஆனால் பெஸ்ட் வே எதுன்னா வலையில் சிக்கிறது. வலை போடும்போதே வந்துட்டா பாதிப்பு இல்லாமல் துள்ளி குதிச்சுட்டு ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம் அப்படின்னு மீன் துள்ளி குதிச்சுட்டு வந்து கரையில் விழும் பாருங்க. அது மாதிரி மந்தையில் கொண்டு வந்து சேர்த்துருவார். அல்லேலூயா. எத்தனை வலை போட்டாலும் நான் சிக்குவேனா? இங்கே சிக்க வச்சு பாருங்க பார்ப்போம். நான் ஞானஸ்தானம் எடுப்பேனா? ஆண்டவரே வந்து சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஏசப்பா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுங்க பிரதர். பைபிள் படிங்க பிரதர். ஆராதனைக்கு வாங்க பிரதர். அல்லேலூயா. இந்த சிக்காதவங்களையும் சிக்க வைக்கிறதுக்கு அவர் அறிந்தவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்றாரு, அந்த வலையில் நீ அகப்பட்டியன்னா, அந்த வலையில் நீ அகப்பட்டியன்னா உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உன்னுடைய வலையில் நான் அகப்படுத்துவேன். அல்லேலூயா. என்னுடைய சித்தத்தை செய்வதற்கு நீ அகப்படுவாயானால், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்குரிய அந்த சித்தத்தை நீ அறிந்திருப்பாயானால், எனக்கு நீ அகப்படுவாயானால் உனக்கு வேண்டிய யாவையும் நான் உனக்கு அகப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ அகப்படாம நீ சிக்காம போயிட்டே இருந்தீன்னா உனக்கு எதுவுமே சிக்காது. அல்லேலூயா. வேலை இருக்கும், சம்பளம் கிடைக்காது. படிப்பு இருக்கும், வேலை இருக்காது. பணம் இருக்கும், சமாதானம் இருக்காது. வீடு இருக்கும், குடியிருக்க முடியாது. எது வேணும்னு பார்த்துக்கங்க. நம்ம அவர் வலையில் சிக்கிட்டோம்னா நாம் அவர் சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். அவர் வலையில் நம்ம சிக்கணும்னா நமக்கு சிக்க வேண்டியதெல்லாம் நம்ம வலையில் அவர் சிக்க வைப்பார். நம்ம அவர் வலையில் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அகப்படணும். அல்லேலூயா. அவர் வலையில் நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை தடவை தவி குதிச்சு போயிட்டே இருக்கிறது.
அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை தரம் தாண்டி தாண்டி போக முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு எந்த இடத்துல போட்டால் நம்மளை பிடிக்க முடியும்னு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. புதர்ல ஆடை சிக்க வச்ச ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்த தலைப்பு அடுத்த வாரம் பேசுகிறேன். நீங்கள் பலி செலுத்த ஆயத்தமா? ஃபஸ்ட் இது என்னது? ஆடுகளை மேய்க்க ஆயத்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 10:15-16 சொல்கிறாரு, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் இந்த தொழுவத்துக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணணும்? நான் சேர்க்கணும். இப்படியே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இந்த ஆட்டை ஓட்டிக்கிட்டே போயிடலான்னு என்ன பண்ணக்கூடாது? வாழ்க்கையை முடிக்கிறது அல்ல. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் உண்டு. வேறு ஆடுனா என்னங்க? இன்னும் ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத, பாவத்தில், சிறையிருப்பில், கண்ணீரில், அழுகையில், துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், உபத்திரவத்தில் சிக்கி கிடக்கிற அநேக ஆடுகள் தொழுவத்துக்கு வெளியில் இருக்கு. அந்த ஆடுகளையும் சந்திச்சு எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமா? அதனால தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. ஆடுகளை மேய்ப்பாயாக. அவர் வேலையை நம்ம செஞ்சோன்னா நம்ம வேலையை அவர் செய்வார். புரியுதா உங்களுக்கு? இதாங்க சூத்திரம். ரொம்ப ஈஸி ஃபார்முலா, வெரி சிம்பிள். நம்ம அவர் வேலையை செஞ்சோன்னா அவர் நம்ம வேலையை செய்வார். நம்ம வேலையை நாமவே செஞ்சிட்டே இருந்தோம்னா அவர் வேலையை அவர் செஞ்சிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்மால அவருக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்னா அவரால் நமக்கு ஒரு பயனும் இல்லை. நாம் அவருக்கு ஒரு சேவையும் செய்யலைன்னா அவரிடத்துல எந்த பதிலும் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ காலம் ஓடிட்டே இருக்கிறது? ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த 17ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது. அப்ப ஆண்டவர் சில காலம் என்ன பண்றாரு? சில காலங்கள் நமக்கு என்ன பண்றாரு? நம்ம ரிலீஃப் பண்றாரு. சில ஃப்ரீடம் கொடுக்கிறாரு. கொஞ்ச காலம் நீ என்னப்பா பண்ண? ஓடு, உனக்காக ஓடு. நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது கைகளை நீட்டுவாய். வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே. இந்த காலம் வரும். ஹல்லேலூயா. 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. மரித்த பிரேதம் லாசரு இயேசுடைய வார்த்தையை கேட்டுட்டு அது என்ன பண்ணுச்சுங்க? மரித்த பிரேதமே என்ன பண்ணுது? இங்க எல்லாம் மரித்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்களா? உயிரோட இருக்கிறவங்க தான் இப்படி உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கானா? அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோட இருக்கிறவங்களுக்கா இவ்வளோ சத்தமா அல்லேலூயா வருது? அல்லேலூயா. இன்னமும் இப்படிதானா? அல்லேலூயா. அவ்வளவுதானா? அல்லேலூயா. இப்பதான் கொஞ்சம் உயிர் வந்திருக்கா? அல்லேலூயா. 2 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. டயர்டு தெரியுதா என்ன பார்த்தா? அல்லேலூயா. ஆவியானவர் பலம்.
Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆவியானவருடைய பலம். Hallelujah. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பலம், ஆவியானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலம், ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பலவீனன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை, பலவீனனையும் பலவானா மாற்றுவார், தரித்திரனையும் ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். ஒன்றுமில்லாத வலைய 153 பெரிய மீன்களால நிரப்புவாரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்க அர்ப்பணித்தீங்கன்னா வேலை இதுவரைக்கும் கிடைக்கலையா, அரசாங்க வேலை கிடைக்கும். என்ன பாஸ்டர் அள்ளி விடுறாருன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, ஆசீர்வதிப்பார். எப்ப 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 எப்பன்னு எங்களுக்கே தெரியல பாஸ்டர் அப்படின்றீங்களா? இவ்வளோ நேரம் சத்தியத்தை கேட்டு எப்ப நாம் அவருடைய சித்தத்தை செய்யும் போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு அகப்பட வேண்டிய ஆத்துமாக்களை, பல லட்சம் ஆத்துமாக்களை, பல கோடி 100 ஆத்துமாக்களை தேவனுக்காக அறை கட்டி கொண்டு உயிரையும் துச்சமாக நினைத்து என்னுடைய வேலையை உதாசீனப்படுத்தி, வேலையை உயர்வா நினைக்காம, என் குடும்பத்தை மேன்மையா நினைக்காம, என்னுடைய சம்பாத்தியத்தை உயர்வா எண்ணாம, நான் ஆண்டவருக்காக நான் ஓடுவேன், உழைப்பேன், ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளையாக தேவனுடைய சமூகத்தில், பரலோக ராஜ்யத்தில், உன்னத ராஜ்யத்தில் நான் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்கிற அந்த உத்தரவாதத்தோடு நாம ஊழியம் செய்வோமானால் ஒன்றுமில்லாத வலையை நிரப்புவாரு, குடும்பத்தை நிரப்புவாரு, சமாதானத்தால நிரப்புவாரு. சண்டை வம்புகள் அகன்று போகும், அழுகை அகன்று போகும், வியாதி மறைஞ்சு போயிரும், வேதனை ஓடிரும், பலவீனம் நீங்கிரும், பிரச்சனை ஓடிடும், சத்துரு முறியடிக்கப்படுவான், பலவீனனையும் பலவானாக மாற்றுவார். தேவனுடைய சித்தத்தை செய்வீங்களா? ஆமென். தேவனுடைய சித்தத்தை செய்வீங்களா? தேவனுடைய சித்தத்தை செய்வீங்களா? நீங்க தான் தேவை. 1000 பேதுருவை தேவனால் எழுப்ப முடியும். Only you need. ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரமே தேவனுக்கு தேவை. நீங்கள் தேவையில்லை, நீங்கள் மட்டுமே ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஐ ஆம் த கேட். நானே வாசல். வாசலா இருப்பீங்களா? ஆத்துமாக்கள் வர்றதுக்கு வாசலா இருப்பீங்களா? நீங்க குடியிருக்கிற இடங்கள்ல ஆத்துமாக்களை ரட்சிக்கணும்னா, ஆத்துமாக்களை வழி நடத்தணும்னா சில உலக பொருள்களை கொடுத்து அவங்களுக்கு ஆத்துமா ஆதாயம் செய்யணும். வாசலை என்ன பண்ணக்கூடாது? வாசலை போயிட்டு அப்புறம் வா. போயிட்டு வாசல் என்ன பண்ணியாச்சு? பூட்டியாச்சு. நீங்க வாசலாயிருங்க. இந்த வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நீங்க வாசலா இருக்கீங்களா ஐயா? நம்ம வாசலா இருக்கணும். வாசலா இருக்கணும். நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வாசல் திறந்த வாசலா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த வாசல்னா இந்த வாசலை சொல்லலை, உங்களுடைய இதயத்தின் வாசல். இந்த இதயத்தின் வாசல் திறந்துச்சுன்னா எதை திறந்துடலாம்? வீட்டு வாசல் எப்பவுமே திறந்தே இருக்கும். வாங்க சிஸ்டர், சார் உங்களுக்காக எப்பவுமே எங்கள் வீட்டு வாசல் என்ன பண்ணியிருக்கோம்? உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைன்னா எப்போனாலும் நீங்கள் கூப்பிடுங்க. என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்கிறேன்.
உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுறேன். உங்களுடைய தேவைகளுக்காக நான் முழங்கால நின்று கண்ணீர் விடுகிறேன். உங்களோடு கூட நானும் சேர்ந்து உபவாசிக்கிறேன். வாசல், இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு எங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம வாசலா மாறணும். நம்ம வாசல் பூட்டப்பட்டிருக்கு, இந்த வாசலை திறக்கணும். அல்லேலூயா. இந்த வாசலை திறக்கலைன்னா ஒரு நாள் வாசல்கள் அடைக்கப்படும். திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வர் யார்? ஆட்கள் கொடியதாய் மாறிடுதே, தேவத்தை ஆதாயம் செய்திடுவோம். அல்லேலூயா. இந்த திறவுண்ட வாசல் ஒரு நாள் அடைக்க போறேன். நீங்க இன்னைக்கு திறந்த வாசலா இருந்தீங்கன்னா அநேக ஆத்துமாக்கள் உள்ளே வருவார்கள். அவர்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். மேய்ச்சலை நீங்க மேய்ப்பனா மாறணும். ஆத்துமாக்களுக்கு, ஆடுகளுக்கு என்னவா மாறணும்? இது அவரு வேலை, இது அவங்க செய்கிற வேலை, இது இவங்க செய்கிற வேலை, அது அவங்க பார்க்குற வேலை, இது நம்ம வேலை இல்லை அப்படிங்கிறது இல்லை. இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவா, என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. பின்மாற்றத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம பின்மாற்றத்துக்கு போயிட்டோமோ, ஆண்டவரை மறந்துட்டு தூரமா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோமோ, ஆண்டவர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு 5 minutes ஜெபத்தை முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, உருவாக்குமே. ஆண்டவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, சீமோனை பார்த்து ஆண்டவர் 3 முறை கேட்கிறார், இவர்களிலும் நீ அன்பாயிருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என் நாடுகளை மேய்ப்பாயாக.
ஏன்னா உலகத்து மேலே, உறவுகள் மேலே, சொந்த பந்தங்கள் மேலே, ஊதியத்தின் மேலே, உழைப்பின் மேலே, படிப்பின் மேலே, தொழிலின் மேலே அதிகமாக விருப்பம் இருக்கிறவங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? இதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் இதை விட நீ என்னை அதிகமாக நேசிச்சின்னா என் ஆடுகளை மேய்ப்பா. அந்த உன்னத பணி ஆண்டவர் கொடுக்கிறார். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி தகவனே. எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. மீன்களை பிடித்த பேதுருவை மனிதர்களை பிடிப்பதற்காக அவனை அழைத்தீர், உருவாக்கினீர், அபிஷேகித்தீர், உடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தீர், அற்புதங்களை செய்தீர், அதிசயங்களை காண செய்தீர். இவ்வளோ காரியங்களை செய்த கண்டு அனுபவித்த பேதுரு கடைசியிலுமை மறுதலித்து, 3 முறை மறுதலித்து பின்வாங்கி போன பேதுரு. ஆனால் அவனை விட்டுடல ஆண்டவரே. நீங்கள் அந்த பேதுரு மீண்டுமாய் சந்தித்து என்ன நோக்கத்தை, என்ன சித்தத்தை அவன் மேலே வைத்தீரோ அந்த திட்டத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி அவனை வழி நடத்தினீர் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய பின்மாற்றங்கள் உண்டு, நிறைய பின்மாற்றங்கள் உண்டு. நிறைய நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போய் படுத்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க மறந்துருக்கிறோம், வேதம் வாசிக்க மறந்துருக்கிறோம், உடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் மறந்துருக்கிறோம். ஆண்டவரே பேதுருவை விட கடினமான இருதயத்தை உடைய எங்களையும் மீண்டுமா எங்களுக்கு உடைய வார்த்தையை தந்து உயிர்ப்பித்த தேவனே நோக்கி பார்க்கிறோம். எங்களிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை மன்னியும். எங்களிடத்தில் கொடுத்திருக்கிற இந்த உத்தரவாதத்திற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, ஒரு மாதத்திற்கு ஒரு ஆத்துமா, 30 நாட்கள், 30 நாட்களில் ஒரே ஒரு ஆத்மாவுக்காக கூட நாங்கள் பிரயாசம் எடுக்கலைன்னா ஆண்டவரே, நாங்கள் உடைய வருகையில் நாங்கள் வந்து நிற்கும் போது நீங்கள் கணக்கு கேட்பீங்களா? ஆண்டவரே எங்களை கண் நோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலாவது ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்யணும், மெம்பர்ஷிப்புக்காக அல்ல ஆண்டவரே, உன்னத ராஜ்யத்தில் அவர்கள் பங்கடைவதற்காக. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, புதிதாய் வந்திருக்கிறதான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் தேவைகளை சந்தியும் தகப்பனே. 18ஆம் தேதி நடக்கிற ஊழியர் கூடுகை ஆசீர்வதியும். 19ஆம் தேதி நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர ஜபத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா, தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், ஆண்டவரே எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் இரக்கமும் சிநேகமும் சமாதானம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you. Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord.